நம்ம நாட்டுல தங்களோட வாழ்க்கையில ஒரு தடவையாவது சொந்த வீடு கட்டி குடியேறிட மாட்டோமா அப்படின்றது லட்சக்கணக்கான ஏழை மக்களோட கனவு. ஆனா ஒவ்வொரு நாளும் விலையேறிட்டே இருக்கிற செங்கல், சிமெண்ட், ஜல்லி இது மாதிரியான இந்த கட்டிட பொருட்களோட விலை உயர்வு கடைசி வரைக்கும் அவங்கள சொந்த வீடு கட்டுற கனவாவே வச்சிருக்கு. இத மாத்தணும் அப்படின்னு மாத்தி யோசிச்ச நம்ம தமிழ்நாடு அரசு 1975 வருஷத்துல குடிசை மாற்று வாரியம் அப்படின்ற திட்டத்தை ஆரம்பிச்சு வீடு இல்லாம ஏழ்மை நிலையில கஷ்டப்படுற மக்களுக்கு நிரந்தரமா வீடு கட்டி கொடுக்கிற திட்டத்தை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அறிமுகம் செஞ்சாங்க. ஊரக பகுதிகளில் இருக்கிற குடிசை வீடுகளை மாத்தி எல்லாருக்குமே பாதுகாப்பான நிரந்தர காங்கிரீட் வீடுகளை கட்டி கொடுக்கிறது தான் இந்த திட்டத்தோட பிரதான நோக்கம். சமீபத்தில் எடுத்த கணக்கெடுப்பின் அடிப்படையில கிராம பகுதிகளில் கிட்டத்தட்ட 8 லட்சம் குடிசை வீடுகள்ல மக்கள் வாழ்ந்து வர்றதா கண்டறியப்பட்டிருக்கு. குடிசை இல்லாத தமிழ்நாடு அப்படின்ற இலக்க அடையிற வகையில வர்ற 2030 வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டோட ஊரக பகுதிகளில் 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டித்தர திட்டமிடப்பட்டிருக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகள்ல சொந்தமா வீட்டுமனை இல்லாதவங்களுக்கு இலவச வீட்டுமனை கொடுக்கறதோட வீடு கட்டுறதுக்கான பணம் அவங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல நேரடியா செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம திட்ட மதிப்பீட்டுக்கும் அதிகமான செலவுகளை மேற்கொள்ள விரும்புற பயனாளிகள் அதை கூட்டுறவு வங்கிகள்ல கடனா பெறலாம் அப்படின்னு ஏற்கனவே அரசு அறிவிச்சிருந்துச்சு. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்துல 3100 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 1 லட்சம் புதிய வீடுகளை கட்டுறதுக்கான நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டு இருக்காங்க. குடிசை பகுதிகளில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க மட்டும் இல்லாம சர்வே பட்டியல்ல தகுதியானவர்கள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டவங்க, புதிய குடிசைகள் சர்வே மற்றும் அனைவருக்கும் வீடு சர்வே பட்டியல்ல இருக்கிற குடிசை வீட்டு பயனாளிகள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சொந்த நிலம் பட்டா உள்ளவர்கள் மட்டுமே அந்த இடத்துல வீடு கட்ட தகுதியானவர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. 360 சதுரடி கொண்ட வீடு கட்டுறதுக்கு 3,50,000 ரூபாய் செலவு தொகை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. கழிப்பறை கட்டுறதுக்கு 12,000 ரூபாய் தனியா வழங்கவும் அரசாணையில வழிவகை செய்யப்பட்டிருக்கு. எது எப்படியோங்க 2030 வருஷத்துக்குள்ள நம்ம தமிழ்நாட்டுல சொந்த வீடு இல்லாம குடிசை பகுதிகளிலையும் வாடகை வீட்லயும் கஷ்டத்தோடையும் நஷ்டத்தோடையும் வாழ்ந்துட்டு இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமா புதிய விடியல் பிறக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல.